அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதன்முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு. பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். 79வது சுதந்திர தின விழாவில் பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இந்தியாவின் 79வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு மாநகராட்சி 80வது வார்டுக்குட்பட்ட மாநகராட்சி பள்ளிகளான பள்ளி, செல்வபுரம் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் தேசிய கொடியேற்றும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநகராட்சியின் பொது சுகாதார குழு தலைவரும் வார்டு கவுன்சிலருமான மாரிச்செல்வன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மாணவ மாணவியர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியைத் தொடர்ந்து மாணவர்களை திறம்பட கல்வியில் சிறந்து விளங்கச் செய்த தலைமை ஆசிரியர்கள் மற்றும் வகுப்பு ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்றதிலிருந்து மாநகராட்சி பள்ளிகள் மிக சிறப்பாகவும் தேர்ச்சி சதவிகிதம் உயர்ந்து வருவதால் பெற்றோர்களும் மாணவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர். மேலும் தமிழக முதல்வர் அறிவித்துள்ள கல்வி மேம்பாட்டு திட்டங்களை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவரது உரையில் கல்வி வளர்ச்சி மாணவர்களின் எதிர்காலத்தையும் சமூகத்தின் வளர்ச்சியையும் நிர்ணயிக்கக்கூடியது என அவர் வலியுறுத்தினார். விழாவில் மாணவர்களின் அணிவகுப்பு, யோகா, கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியைத் தொடர்ந்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேவசகாயம், தனலட்சுமி, ஜான், பாத்திமா, ராஜ், வகுப்பு ஆசிரியர்கள், விளையாட்டு ஆசிரியர்கள், பெற்றோர் சங்க நிர்வாகிகள், தன்னார்வலர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் பகுதி பொறுப்பாளர் என்.ஜே. முருகேசன், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.